வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. வேலூரிலேருந்து இலியாஸ் பேசுகிறேன். எனக்கு ஒரு மார்க்க சந்தேகம் என்னன்னாக்கா, சூர யூசுஃபுடைய 93 96வது வசனத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பார்வை இல்லாது இருந்த நிலையில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சட்டையை அவர் முகத்தில் போட்டார். போட்ட உடனே பார்வை கிடைத்ததாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது? இதை பற்றி மருத்துவர்கள் ஏதாவது விளக்கியிருக்கிறார்களா என்பதை தெரியப்படுத்தவும். அஸ்ஸலாமு அலைக்கும். இல்யாஸுங்கிற சகோதரர் வேலூர் என்கிற ஊர்லேருந்து கேட்குறார். இவர் கேட்குற கேள்வியும் குரான் வசனத்தில் உள்ள ஒரு செய்தியை வைத்து தான் விளக்கம் கேட்குறார். குரானில் சொல்லப்பட்ட ஒரு செய்திக்காகத்தான் விளக்கம் கேட்குறார். அது என்ன செய்தின்னு கேட்டால், அது 12வது அத்தியாயம் 93 இருந்து 96 வரைக்கும் உள்ள வசனம். அதை அவர் கேட்குற கேள்விக்குரிய அடிப்படை. அந்த வசனத்தில் என்ன செய்தி சொல்லப்படுதுன்னு கேட்டால், யூசுப் நபிங்கிற அவங்க யூசுப் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அண்ணன்மார்கள்லாம் பொறாமப்பட்டு அவரை கொண்டு ஒரு கிணத்தை தூக்கி போட்டுருவாங்க. போட்டு தந்தைகிட்ட வந்து என்ன செய்வாங்க, அவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தார் தந்தை. அதனால பொய் சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவரை ஓனாய் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அந்த பிள்ளையை வந்து கிணத்துல கிடக்கிறத பார்த்து ஒரு பயணிகள் கூட்டம் பார்த்து, அது நல்ல அழகான பிள்ளையா இருக்குன்னு எடுத்துக்கிட்டு போய் ஈஜிப்டில் கொண்டு போய் எகிப்தில் கொண்டு போய் அந்த யூசுஃபை விற்று போடுவாங்க. விற்றவொன்னே அந்த மன்னர் குடும்பத்தில் அந்த அதை வாங்கி வளர்ப்பாங்க. அந்த வளர்க்கும் பொழுது தந்தை வந்து இங்கே இருக்கிறாரு, பிள்ளை இழந்துட்டு. மகன் வந்து அங்கே எகிப்துக்கு போகிறாரு. வளர்ந்து அந்த குடும்பத்தில் முக்கியமான ஆளாகி மன்னருடைய நன்மதிப்பையெல்லாம் பெற்று பல சம்பவங்கள், அது நமக்கு தேவையில்லை. கடைசி விஷயம், அவர் நல்ல ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்து விடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு, அவரே மன்னருங்கிற அந்தஸ்துக்கு வந்து விடுகிறார். அந்த மாதிரி வந்த உடனே அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், யாக்கூப் நபியுடைய ஊரில் வந்து பஞ்சம். யாக்கூப் நபி தான் யூசுப் நபியுடைய தகப்பனார். யாக்கூப் நபியுடைய ஊரில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டு, அவர் தன் மகன்களை எல்லாம் போய் என்ன செய்யுங்க, அவர் அங்கே போங்க, எகிப்துக்கு போங்க, அங்கே கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறது, அங்கே உள்ள மன்னர் அள்ளி கொடுக்குறாராம், போங்கன்னு சொல்லி மகன்கள்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே அந்த மகன்களுடைய பார்த்துட்டு இவர் விளங்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது நம்ம அண்ணன்மார்வ தான் அப்படின்னு விளங்கி கொள்கிறார். ஆனால் அவர்களுக்கு இவர் அறிந்து கொள்ள முடியலை. அப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு கடைசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பெரிய விஷயம் நீங்கள் சூறா படித்து தெரிஞ்சுக்கிறங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நான் தான் யூசுஃபு அப்படின்னு அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்தி விட்டு, நீங்கள் போய் என்ன செய்யுங்கன்னா, என்னுடைய இந்த சட்டையை, இதான் அவருடைய கேள்வியுடைய டாபிக், அதுக்கு தான் இந்த இடத்துக்கு மட்டும் வந்துட்டோம். என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போய் என் தகப்பனாருடைய முகத்தில் போடுங்க, அவருக்கு போன பார்வை திரும்பி விடும். இவர் அழுது அழுது கண் பார்வையெல்லாம் போயிடுச்சு. யாருக்கு? அவருடைய தகப்பனாருக்கு. யூசுப் மேலே ஒரு பிரியமாக இருந்தாரா? யூசுப் இல்லை இல்லை யூசுப் இல்லைன்னு அழுது அழுது புலம்பிக் கொண்டே இருந்து கடைசியில் அவருடைய கண் வந்து பழுதாகிவிட்டது, கண் பார்வை போய்விட்டது. அப்போ அவர் கண் பார்வை போனார்ன்ற செய்திக்காக என்ன செய்கிறாருன்னுட்டா, இங்கே இருந்து கொண்டு அவர் வந்து அந்த சட்டையை கொடுத்து அனுப்புகிறார். என்னுடைய இந்த சட்டை இருக்குது, இது ஹபூபி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போங்க. இது வந்து 12:93வது வசனத்தில் இருக்கிறது. ஃபால்கூஹலா வஜிஹி அபி, என் தந்தையின் முகத்தில் அதை போடுங்க. ஏத்தி பசீரா, அவர் பார்வை உள்ளவராக ஆகிவிடுவார். ஆன பிறகு ஓத்தூனி பி அலிக்கு மஜ்மாயின், நீங்கள் குடும்பத்தை அம்பிட்டு பேர் அழைச்சி இங்கே வந்துருங்க, நான் உங்களை பராமரிக்கிறேன், எனக்கு எனக்கு நீங்கள் செஞ்ச ஒரு அநியாயத்தை நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புகிறாங்க. அனுப்பின பிறகு அதே மாதிரி அந்த சட்டையை கொண்டு போட்ட உடனே அவருக்கு என்ன செய்கிறது, பார்வை வந்துருச்சு. இதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த சட்டையை போட்டோன்னா பார்வை வந்துச்சு, அது எப்படி சட்டையை போட்டோன்னு பார்வை வரும், அல்லது ஏதாவது வேறு ஏதாவது ஒரு விளக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வி கேட்பதற்கு ஒரு அடிப்படை இருக்குது. என்னென்னு கேட்டால், சமீபத்தில் ஒரு விஞ்ஞானிகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது கண்ணில் புரை நோய் உள்ள கண்ணில் வந்து இந்த பார்வை, அந்த அந்த கருவிழி இருக்குல்ல, அது கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருந்தால் தான் பார்வை இருக்கும். அது போயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் கண்ணாடி போட்டாலும் பார்வை வராது, என்ன செஞ்சாலும் பார்வை வராது. அது ஆனால் எந்த பார்வை வரும்னு கேட்டால், அந்த கருவிழி உள்ள நல்லா இருந்து மேலே ஒரு சவ்வு மாதிரி அடைச்சி மறைச்சிடும். அது மறைக்கிற கண்ணாக இருந்தால் அந்த சவ்வை அப்படியே எடுத்து பக்குவமாக பிரித்து எடுத்தாங்கன்னு சொன்னால் பளிச்சுன்னு கண்ணு தெரிஞ்சிடும். ஆனால் கண் உள்ளே கரெக்டாக இருக்குது, உள்ளே கரெக்டாக இருக்கிற கண்ணில் மறைச்சிருது, அந்த கண்ணு சரியாக வரும்னு தெரியும். ஆனால் கம்ப்ளீட்டாக போச்சுன்னு வைங்க, உள்ள அந்த கருவிலியை அவுட் ஆச்சுன்னு வைங்க, அந்த கண்ணுக்கு எந்த மருத்துவத்திலையும் பார்வையை கொடுக்க முடியாது. பட் கண் டாக்டர்லாம் அதை செய்கிறாங்கன்னு சொன்னால் எதுக்கு செய்கிறாங்க, உள்ளே சரியாக இருக்கிறது, அதை வந்து வெளியில் உள்ள சில தடைகளை வந்து நீக்குறாங்க.
அந்த மாதிரி சில கண்ணில் என்ன செய்யணும், கருவிழி வந்து இப்படி போயிட்டு வரணும், இப்படி போயிட்டு கிட்ட வரணும், ஒரு விரியனு தூரமாக போய் இப்படி போகணும், அது கிட்ட பார்வை தூர பார்வைங்கிறோம்ல, அந்த போகக்கூடிய மூமெண்ட்டில் உள்ள அந்த 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 பசை வந்து போயிடும். போய் என்ன செஞ்சிடும், உள்ளுக்க தங்கிடும். உள்ளுக்க தங்கி விட்டால் தூர பார்வையெல்லாம் கரெக்டாக இருக்கும், கிட்ட பார்வைக்கு இறங்கி வரணும், அது வராது. அப்போ என்ன செய்கிறாங்க, கண்ணாடியை போட்டு அப்படியே அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. அது சில முன்னாடி வந்து தங்கி உட்காந்துட்டு பின்னாடி போகாது, அந்த கண் வந்து போயிட்டு வரணும், இப்படி போயிட்டு வரணும். கிட்ட லென்ஸ் இருக்குல்ல, அப்படி தூரம் போகும்போது என்ன செய்வோம், இப்படி பண்ணிக்கிறோம், அதை சுருக்குவோம்ல, அந்த மாதிரி ஜூம் பண்ணுற மாதிரி அந்த ஜூம் வந்து இயற்கையாக கண்ணுக்குள்ளே இருக்கிறது. இதுகளை வந்து சரி பண்ணுவதற்கு கண்ணாடி போடுவானே தவிர, கண்ணை உள்ளுக்குள்ளே கருவிலி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணை தானம் வாங்கி இன்னொரு கண்ணை வச்சா தான் அது முடியும், அதுவும் அந்த நரம்புகள்லாம் கரெக்டாக இருந்தால். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால், இந்த கண்புரை நோயாக இருக்கிற ஆட்களுக்கு வந்து மனிதனுடைய வியர்வை, அந்த வியர்வையிலேருந்து ஒரு மருந்து தயாரித்து அது கண் பார்வை அந்த புறையை நீக்குது. அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அப்படி எடுக்கணுங்கிறதுலாம் இல்லாமல் அதிலிருந்து ஒரு சில மருந்துகளை அது மெடிக்கல் முறை தயார் செஞ்சு அதை வந்து கண்ணில் வந்து சொட்டு மருந்தாக போட்டோம் என்று சொன்னால் அந்த புரை நோயில் வந்து மறைச்சிருக்கும்ல, அது கரைஞ்சி விடுகிறது என்ற ஒரு கண்டுபிடிப்பு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிவியல் உலகத்தில் பேசப்பட்டுச்சு. இதை பேசப்பட்டு நினைஞ்சாங்கன்னு கேட்டால், நம்ம மக்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த இதுக்கு மொழிப்படுத்தின கொண்டு வந்துட்டாங்க, இதுக்கு இதில் சம்மந்தப்படுத்தி விட்டாங்க. பார்த்தீங்களா, யூசுஃபினுடைய சட்டையை போட்டு பார்வை வந்துச்சு, அந்த சட்டையில் யூசுஃபினுடைய வேர்வை இருந்தது, அந்த வேர்வை பட்ட உடனே கண் பார்வை வந்து விட்டது, இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து விட்டார்கள்னு என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் அதை வந்து பரப்புனாங்க. நாம் கூட இது சம்பந்தமாக ஆரம்பத்தில் இந்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றுமை இதெல்லாம் எழுதியும் இருக்கிறோம், நாம் கூட இப்போ எழுதியிருக்கிறோம், இதை மெய்ப்பிக்கிற ஒரு கண்டுபிடிப்பு என்று எழுதியிருக்கிறோம். ஆனால் அப்புறம் யோசித்து பார்க்கும்போது நம்ம எழுதினா சரி நிற்கக்கூடாது, அதில் இருக்கா அது கரெக்ட் தானு பார்க்கணுமா இல்லையா. இதனால இந்த கேள்வி கேட்குறாங்க, இந்த சட்டையை போட்டோன்னு பார்வை வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்னு. அந்த வியர்வையினால் பார்வை கண்டுபிடிச்சது வேண்டாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த சட்டையில் உள்ள வியர்வைப்பட்டு பார்வை வந்துச்சுன்னு சொன்னால், சட்டையில் எகிப்து எங்கே இருக்குது, இவர் இருந்த ஊர் எத்தனை மைல்னு தெரியல, அவ்வளோ தூரத்தில் உள்ள ஊர், அங்கேருந்து சட்டையை கழட்டி விட்டோன்னா அந்த வேர்வையோ எப்படி காஞ்சி போகாமல் ஏசியில் வச்சு எப்படி கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் எப்படி வேர்வை இருக்கும். சட்டையை வந்து இப்போ பக்கத்தில் கழட்டி கொடுத்தா கூட அது வேர்வை காஞ்சி போயிடும். அப்போ வேர்வையினால தான் அந்த ஒரு பார்வை வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இவர் கொடுத்த சட்டையில் எப்படி வேர்வை இருக்கும், கழட்டி கொடுக்கும்போது வேண்டாம் சட்டை இருக்கலாம், அது போட்டதை கழட்டி கொடுத்தாருன்னு வரவும் இல்லை. அவருடைய ஒரு சட்டையை பெட்டியில் வச்சுருந்த ஒரு சட்டையை கூட கொடுத்துருக்கலாம், ஒரு சட்டையை கொடுத்துருக்கிறாரு. போட்ட சட்டையை கழட்டி எங்கள் தகப்பனார் முகத்தில் போடுங்கன்னு சொன்னால் கூட அதில் வேர்வை எப்படி இருக்கிறவங்க போய் சேர்ற வரைக்கும் பல நாட்கள் பயணம் செய்து அவங்க ஊருக்கு போய் சென்றடைய வேண்டும். அதுக்கு பிறகு இந்த சட்டையெல்லாம் காஞ்சி போயிருக்கும், ஈரத்துணியை கொடுத்து விட்டா கூட, முழு ஈரமாக கொடுத்து விட்டா கூட அங்கே போய் சேரும்போது காஞ்சி போயிருக்கும், கருவாடாக போயிருக்கும். அப்போ வந்து இந்த வேர்வையினால் உள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சதை கொண்டு இந்த குரானோட மெரிஜி பண்ணோம்னு சொன்னால் பார்க்குறவங்க சிரிப்பாங்க, சரியில்லை, பொருத்தம் இல்லை. அந்த வேர்வையினால் அந்த இது வருதுங்கிறத கண்டுபிடிப்பு மெய்யானது, அதில் மருந்து ரெடி பண்ணுறாங்க என்பது மெய்யானது. அதை கொண்டு எல்லாத்தையும் குரானோட ஜாயிண்ட் பண்ணணும் என்பதற்காக வந்து அப்படி சொல்லக்கூடாது. அப்படி ஒரு கட்டத்தில் நம்மளே சொல்லியிருக்கிறோம், நம்ம சொன்னாலும் தப்பு தான், நம்ம சொன்ன தப்பாக இருந்தால் நம்ம மாற்றிக்கணும் உனக்குதா. அந்த மாதிரி ஒரு கருத்து நாமளும் எழுதி மற்றவர்களும் எழுதி அந்த காலத்துலலாம் எல்லா அந்த பிளாக் பாஸ்டர்கள்லாம் அது பயங்கரமாக பரவி கொண்டு இருந்தது. அந்த பரவுன விஷயத்தை வைத்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடும் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த விஷயமா இருக்குமா, அந்த சட்டையை போட்டவுடனே எப்படி அந்த பார்வை வந்துச்சுங்கிற அடிப்படையில் கேட்குறத தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது கண்டுபிடிப்பு மெய் இருக்குது, மெய்யான கண்டுபிடிப்பு. அதே நேரத்தில் இதில் அந்த சொல்லாத ஒன்றை சொன்னுங்கன்னா எப்படி இருக்குது, மற்றவங்க ஏற்றுக்குருவாங்களா? இந்த வசனத்தில் அது இல்லாமல் இருந்து நீங்கள் திணிச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் நிஜமாகவே இருக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்குது குரானில். உண்மையான விஞ்ஞானத்தோடு அப்படி நச்சு அசலாக பொருந்தி போகிற விஷயங்கள் பல இருக்கிறது. அதையும் தப்பாக நினச்சிடுவாங்க. சொல்கிற விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா அக்யூரேட்டாக துல்லியமாக இருக்கணும். சொன்னாமல் அதுதான் இந்த அர்த்தம் இருக்கா இல்லையா அப்படி கேட்குற மாதிரி இருக்க வேண்டும். இது அப்படி கேட்குற மாதிரி இல்லை, இவங்க எதெடுத்தாலும் குரானோட சம்மந்தப்படுத்தி போய் சொல்லுவாங்க என்கிற ஒரு கருத்து போய் பரவினால் அது நம்முடைய நம்பகத்தன்மையை, நம்முடைய தாவாவுடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும். அதனால நிறைய பயான்கள்லாம் ஆலிம்கள் இதை சொல்கிறாங்க, அடிக்கடி சொல்கிறாங்க. அவங்களுக்கு குறை சொல்கிறதுக்கு சொல்லலை, நாம் ஒரு கட்டத்தில் சொன்ன மாதிரி அவங்க வழங்காமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், இது வந்து சம்மந்தப்படுத்த இல்லை, அப்படியே அந்த மீனிங் வரமாட்டேங்குத. வேர்வையினால் குணம் அவருக்கு பார்வை கிடைச்சுன்னு இதுலேருந்து எப்படி வழங்க முடியும்? வேர்வைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிறது ஒன்று. அது போக அது அந்த சட்டையில் உள்ள வேர்வை கண்ணில் பட்டுச்சுன்னா இருக்குது,
அவர் வேலை கொண்டே போடுங்கன்னு தான் இருக்குதுன்னு சரி, முகத்தில் போடுங்கன்னு இருக்கு. ஒரு துணியைத்தான் வேர்வையில் முக்கின ஒரு துணியவே எடுத்து ஒரு முகத்தில் போட்டால் கரெக்டாக கண்ணுக்குள்ளே அந்த வேர்வை போகும்னு சொல்ல இயலுமா? ஒரு துணியை போட்டால் கண்ணை மூடிக்கிறாரு. இருக்கே மனுஷன் என்ன செய்யுமா? எதை போட்டாலும் கண்ணை மூடிடும். அப்படியே அந்த கண்ணுக்குள்ளே அந்த சட்டையில் உள்ள வேர்வை இறங்கி உள்ளக போகிறதுக்குனா எந்த ஒரு வேர்வை இருக்குது, அது காஞ்சி போச்சு. அப்படி காஞ்சி போகாத வேர்வையோடு இருந்தால் கூட அது பட்டவுன்னு டக்குன்னு மூடிடும். இயற்கையாக கண்ணு மூடிடும். எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு பொருள் தன்னை மறைக்க வந்தாலும் தன் மீது பட்டாலும் கிட்ட வந்தாலும் டக்குன்னு மூடிக்கொள்ளுமே தவிர அது இயற்கையாக எல்லாம் வச்சுருக்கிறான். அனிச்சையாக அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேர்வையினால தான் வருதுங்கிற அந்த அந்த கண்டுபிடிப்புக்கு இது ரிலேட்டிவாக இருக்குது என்று சொல்லக்கூடாது. அதுக்கு ரிலேட்டிவாக இல்லை. அப்போ வேறு எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்று கேட்டால், அவங்க 2 பேரும் நபிமார்கள். யாக்கூபுங்கிறவரும் அவர் அல்லாஹ்வுடைய நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வுடைய இறை தூதர். அப்போ தூதராக இருக்கும் பொழுது தன் தந்தைக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம். அல்லாஹ் ஒரு குணத்தை கொடுக்கும். என்ன செய்வான்னு கேட்டால், சும்மா ஆகுண்டாலும் ஆகிவிடும். ஆகுண்டலாம் ஆகிட்டா கூட அல்லாஹ் என்ன செய்வான்டா, சில காரணங்களை உண்டாக்கி என்ன செய்வான், குணத்தை கொடுப்பான். ஒரு ஈசா நபியை ஒரு நபியை அனுப்பும்போது அதிசயமாக அனுப்ப நினச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு களிமண் உருட்டி கூட செஞ்சு எல்லாம் அனுப்பியிருக்கலாம். ஆனால் எப்படி அனுப்புகிறான்? ஒரு தாய் வழியாக, தந்தை இல்லாட்ட கூட ஒரு தாய் வழியாக கருவரில் வளர்ந்து அப்படி பிறக்கிற மாதிரி தான் எல்லாம் என்ன செய்கிறான், அவங்கள இது பண்ணியிருக்கான். ஐயோ நம்பிக்கை உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அது குணமாக்குறதுக்கு என்ன செய்கிறான், அதுக்கு சில அந்த இடத்துல சில செட்டப்புகள்லாம் பண்ணி புற்புண்டுகள்லாம் உண்டாக்கி அந்த தண்ணியெல்லாம் ஏற்பாடு பண்ணி அதில் போய் குழின்னு சொல்லி அப்படி தான் அந்த குணம் ஏற்படுத்தியிருக்கான். ஆகுனால் ஆயிரும். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், ஆகு என்றும் ஆக்குவான். இப்படி உலகத்தில் சில காரணங்களின் மூலமாகவும் அல்லாஹ் ஆக்குவான். இதை செய்ய வந்துருங்கிற மாதிரி செய்வான். அது இறைவனுடைய நியதி. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்னா, தகப்பனாருக்கு பார்வை இல்லைன்னொடனே அவன் என்ன செய்யறான், அந்த சட்டையை கொண்டே போடுங்க பார்வை வந்துடும்னா அது இறைவன் கொடுத்த ஒரு அற்புத நிகழ்வு தான். இது நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயமே தவிர இதில் கொண்டு போய்கிட்டு அறிவியலை ஜாயின் பண்ணுவது என்பது அது பொருந்தாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதை நம்ம எப்படி விளைவிக்கிறோம்னு கேட்டால், இறை தூதர் அல்லாட்டிருந்து செய்தி வரக்கூடியது. மறைவான விஷயங்கள் தெரியுமா மனுஷனுக்கு? இந்த சட்டையை கொண்டு போய் போட்டால் அவர் பார்வை வருங்கிறது மறைவான விஷயம் தானே. நாளைக்கு நடக்கிற விஷயத்தை யாராவது அறிய முடியுமா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியாது. அப்போ மாதா தக்சி புகதா மா ததிரி நப்சுன் மாதா தக்சி புகதா, எந்த ஒரு ஆத்மாவும் நாளைக்கு என்ன செய்வோம் என்று அறிய முடியாது. அப்படி குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த சட்டையை போட்டால் பார்வை வரும் வரும் என்று இருந்தால் அந்த வருங்கிற விஷயம் எப்படி தெரியும்? இது மறைவான விஷயம். அப்போ மறைவான விஷயத்தை ஒருத்தங்க சொல்கிறாங்க, நீங்கள் நாங்கள்லாம் சொல்ல முடியாது. யார் சொல்லலாம்? மறைவான விஷயங்களை நபிமார்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். அவர்கள் அல்லாஹ் அறிவித்த விஷயங்களை மட்டும் சொல்வார்கள். எல்லா மறைவானதையும் சொல்ல முடியாது. எந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்குறானோ அந்த மறைவான விஷயங்களை அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது கதை இதெல்லாம் பில்டப்லாம் தஃசீர்கள் எழுதி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே இந்த கண்டுபிடிப்புக்கு எழுதுகிற மாதிரி உள்ள கட்டுக்கதைகளாக இருக்குமே தவிர இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விளக்கமாகவோ குர்ஆனில் உள்ள வேறு வசனங்களை கொண்ட விளக்கமாகவோ அது இருக்கவில்லை. சும்மா வாயில் வந்தாலும் எழுதி வைத்திருப்பார்கள். அதுக்கு பேர் தஃசீர் கிடையாது. தஃசீர்னு சொன்னால் குர்ஆன்லேருந்து எடுத்துக்காட்டினா தஃசீர், அல்லது நபியுடைய ஒரு வழிகாட்டுதலேருந்து ஒரு ஹதீஸ்லேருந்து எடுத்து அந்த விளக்கத்தை ஜாயிண்ட் பண்ணால் கூட தஃசீருங்களாம். சும்மா நினச்சதெல்லாம் போட்டு சொன்னாங்கன்னா என்ன இல்லை தஃசீர் கிடையாது அப்படின்லாம் சில சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதனால் இதுக்கு எந்த ஒரு ரீசன்னு சொல்ல இயலாது. இது ஒரு அற்புதம், அவ்வளோதான். அதிசயமாக நடக்காதா? அல்லாஹ் நினைச்சான்னா நபிமார்கள் வழியாக சில அற்புதங்களை தனிப்பட்ட முறையில் நிகழ்த்தி காட்டுவான், பொதுமக்களுக்கு காட்டுவதற்கு அவன் நிகழ்த்தி காட்டுவான். இது ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணியிருப்பார் தந்தைக்காக வேண்டி, அல்லாஹ் என்ன செய்வான், அதுக்குள்ளே கொடுத்துருக்க கூட வேறு எந்த ஒரு முகாந்திரம் அதுக்குள்ளே இல்லை. அப்படி தான் அது விளங்கிக் கொள்ள வேண்டும்.